திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மரம் முறிந்து விழுந்து 5 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்போம். பாலாஜி, வணக்கம். இப்ப இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை பாதிப்புகளுக்கு பிறகு பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாக இந்த பள்ளிகளில் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் ஒழுங்காக இருக்கிறதா, பள்ளி வளாகம் ஒழுங்காக இருக்கிறதா என்கிற ஆய்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிகள் திறக்கப்பட்டது. இருப்பினும் இது போன்ற ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கிறது. காரணம் என்ன? தற்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் பூண்டி ஒன்றியம் சிறுவானூர் கண்டிகையில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவு ஒன்று கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த மரம் சாய்ந்ததில் முற்றிலும் சாய்ந்ததில் பள்ளியின் கூரையில் உள்ள ஓட்டுகள் மேலே விழுந்ததால் ஓட்டுகள் உடைந்து மாணவர்கள் தலையில் மற்றும் உடம்பில் இந்த ஓடுகளானது கொட்டி உள்ளது. இந்த விபத்து ஏற்பட்டவுடன் அந்த 5 மாணவர்கள் திருவள்ளூரில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உடனடியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். மேலும் அந்த சத்துணவு ஊழியர், அதாவது அந்த பள்ளியில் சத்துணவு ஆயாமா என்று சொல்லக்கூடிய அந்த பணியாளர் ஒருவரும் அவங்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர்களும் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது இந்த மழையின் மற்றும் இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக மரம் வேர்கள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாலும் இது முன்னெச்சரிக்கையாகவே அவர்கள் இது கண்டறிந்து மரத்தை அப்புறப்படுத்தாதனால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறதாக அப்பகுதி பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பள்ளிக்கு அருகே உள்ள மரங்களை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மரங்களின் தரத்தை குறித்து உடனடியாக விவரித்து ஆய்வு செய்யவிட்டு அதுக்கப்புறம் தான் பள்ளிகள் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் தமிழக அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு பள்ளிகள் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி உள்ள ஆரம்ப சுகாதார பள்ளிகளில் ஆய்வுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளவில்லை என்பதே தொடர் குற்றச்சாட்டாக கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தற்போது முதல் சிகிச்சைக்கு தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் மாணவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அந்த சத்துணவு ஊழியரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த மாணவர்கள் குறித்தான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.